வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. ஹோப்ஸ்டட் ட்ரேடிங் சென்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் இருக்கும். அதுக்கடுத்து புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த ஃபார் பிகினர்ஸ் இதில் ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ கேப் கொடுத்து கொடுத்து அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். கண்டினியூவாக பார்க்க வேண்டாம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தீங்கன்னா தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதில் இருக்கிற கான்செப்டையே நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி பாருங்கள் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது நம்ம ஆல்ரெடி நேற்று போட்டு வச்சிருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், அந்த லைனை போய் எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சப்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட சப்போர்ட்லேயே டச் ஆகி நின்றுருக்கு. இது 5 மினிட்ஸில் பார்த்தா நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒன்றும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் போட்டாலும் 5 மினிட்ஸில் போட்டாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். இது இன்னைக்கு போட்ட லைன் இல்லைங்க. இது ஏற்கனவே நேற்று முந்தா நாள் போனதுக்கு போட்டு வச்சுது. அது எங்கேருந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த கனெக்டிங் தான் நம்ம சப்போர்ட் எடுத்துருக்கோம். மல்டி கனெக்ட் ஆகிறத நம்ம சப்போர்ட் எடுக்கிறோம். இது பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் தொட்டுருக்குது. அந்த இடத்துல போய் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்து வந்தது கீழே வந்துடுச்சு. கீழே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன். இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகி மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டோன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆனது என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் டைம் இந்த 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 லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு பின்னாடி மேலே போன மார்க்கெட்டு இங்கே பாருங்க கீழே இறங்கும் போது கீழே வந்து மேலே போய் கீழே வந்திருக்கு. இந்த இடத்து தான் இந்த இடத்த அடுத்த ரெசிஸ்டன்ஸாக அது பிக் பண்ணியிருக்குது. அங்கேருந்து அதாவது புரிஞ்சுங்களா? இது 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இறங்கும் போது பாருங்க கீழே இறங்கி மேலே போய் கீழே இறங்கி மறுபடியும் மேலே போயிருக்குது. மேலே போனது என்ன பண்ணியிருக்குது? இந்த லெவலுக்கு பிரேக் பண்ண முடியல. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விட்டது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலில் கீழே சப்போர்ட் வரைக்கும் வந்துருச்சு. வந்துட்டு இங்கே கீழே இறங்கும்போது எப்படி இறங்கிருக்கு? வந்து மேலே போய் இப்படி வந்திருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி நிற்குது. ஒரு பை ட்ரெண்டில் போய் நிற்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்க முடியுமா? இது சப்போர்ட் ப்ளஸ் கொஞ்சம் கீழே வந்திருந்தால் எடுத்துருக்க முடியும். பட் வந்து அந்த இடத்துக்கு வரல. இப்போ ட்ரெண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. இது இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு. இந்த லெவல் பிரேக் பண்ணால் செல் ட்ரெண்டு தான். இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது ஏன்னா இப்போ இந்த லோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ தான். அப்போ இதுதான் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ட்ரெண்டுக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் செல் ட்ரெண்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. இங்கேருந்து ஒரு செல்லுக்கு மூவ் பண்ணால் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடாது, நமக்கு கிடச்சிருக்கும். அதுக்கடுத்து இங்கே போய் ரிஜெக்ட் ஆகலாம் பார்த்தீங்களா? இந்த இடத்த மறுபடியும் நம்ம பிக் பண்ண முடியும். பிக் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்கும். இவ்வளோதாங்க. அந்த ட்ரெண்டு கூடவே போய் பழகணும்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் காசு பண்ண முடியும். மார்க்கெட் இதுதான் நடந்துட்டு இருக்குது மாற்றி மாற்றி. இதை தாண்டி என்ன நடக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் வந்துட்டு 5 மினிட்ஸில். அப்போ அந்த ட்ரெண்டு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டு கூட நம்ம போய் பழகிட்டோம்னா இது பயிற்சி பண்ண தான் வரும். பயிற்சி பண்ணி பழகிட்டோம்னா அவ்வளோதாங்க. இது தாண்டி ஒன்றும் இல்லை. செட் ஆகிடுச்சுன்னா ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம எதை வேணாலும் பண்ணலாம். கோல்டு பண்ணுறதுனா பண்ணலாம், குரூட் ஆயில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். சேம் மெத்தட். இப்போ ஃபஸ்ட் இது பயிற்சி நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆகிக்கும். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம்.